இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் புலம்பல் 3:8. நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டது. பாபிலோனியர்கள் எருசலேமை கைப்பற்றி ஆலயத்தை அழிச்சு போட்டாங்க. மக்கள் தேவனை விட்டு விக்கிரகங்களை வழிபட்டாங்க. இதனால் தேவன் எருசலேமை அழிக்க அனுமதித்தார். இதனால் எரேமியா தன் மக்களும் நகரமும் அழியிறதை பார்த்து அவர் மனம் உடைந்து புலம்புறார். எரேமியா தொடர்ந்து ஜெபித்தாலும் உடனடியாக விடுதலை கிடைக்கல. அதனால் என் ஜெபம் கேட்கப்படலைன்னு புலம்புறாரு. ஆனால் இதே எரேமியா புலம்பல் 3:31 ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார்னு சொல்கிறார். இங்கே நாமளும் பல தடவை நம்மளுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு, வழி திறக்க மாட்டேங்கிறாருன்னு புலம்புறோம். தேவன் நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்காமல் இருக்கிறாருன்னா அதுக்கு காரணங்கள் இருக்கும். ஒன்று, இந்த எருசலேம் மக்கள் போல் நம்ம தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சுருப்போம். இல்லைன்னா முழு நம்பிக்கை இல்லாமல் ஜெபிக்கிறது. அதுவும் இல்லைன்னா தேவனை நம்ம பரீட்சை பார்க்குற மாதிரி ஜெபிக்கிறது. நீங்கள் கடவுள்ன்றது உண்மையாக இருந்தால் இதை செய்யுங்கன்னு சொல்கிறதுல விசுவாசம் இருக்குதா? இல்லையே. அப்போ உண்மையான ஜெபம் எப்போ கேட்கப்படும்னா நம்மளோட தப்புகளை முதல்ல திருத்திக்கணும். திருத்திக்கிட்ட உடனே கடவுள் பதில் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறத விட தேவனுடைய மன்னிப்புக்கு காத்திருக்கணும். நம்ம மேலே தப்புகளை வச்சுக்கிட்டு தேவனை குறை சொல்கிறதுல எந்த நியாயமும் இல்லை. அடுத்து முழு நம்பிக்கை உள்ள ஜெபம் வேண்டும். அடுத்து தேவன்கிட்ட சவால் விடுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. தேவனை பரீட்சை பார்க்குறதுக்கு பேர் பக்தி விசுவாசம் இல்லை, அதுக்கு பேர் தலைகணம். அப்போது நாம் எங்கே தப்பு பண்ணுறோம்னு சிந்திச்சு பார்த்து அதை நம்ம சரி செஞ்சு தேவன் நம்ம மேலே இரக்கம் காண்பிக்கிற மாதிரி தேவனுடைய பதிலுக்கு நம்பிக்கையோடு பொறுமையாக கீழ்ப்படிஞ்சு காத்திருக்கும் போது மட்டும்தான் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும், வழி திறக்கும். ஆமேன்.